guys, welcome back our channel Rider Machine. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா SH எலக்ட்ரோப்ளேட்டிங் இண்டஸ்ட்ரி வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து RX100 வந்து வீடியோ போடுங்க, அதோட ரீஸ்டோரேஷன் வீடியோ போடுங்க, மாடிஃபிகேஷன் வீடியோ போடுங்கலாம் சொல்லியிருந்தீங்க. டேங்க் வந்து பெயிண்ட் பண்ணணும், சைடு ஷீல்ட் பெயிண்ட் பண்ணணும், மீதி இருக்க பார்ட்ஸ்லாம் வந்து நிக்கிலிங் பண்ணணும். ஸோ அதுக்கோசம் தான் இந்த வீடியோ வந்து நம்ம டெடிகேட்டடாக வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக RX100ஓட டேங்க்கு சைடு ஷீட்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வந்துருக்கு, என்ன காஸ்ட் ஆகும், இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணால் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம டீஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் பிரதர். ஹாய் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. லாஸ்ட் டைம் வந்து நம்ம வெறும் க்ரோமிங் தான் பார்த்தோம். பெயிண்டிங் பண்ண போகிறோம் பிரதர் சொல்லியிருந்தீங்க. இப்போ ரெடி பண்ணியாச்சு, அதுமே பார்த்துக்கலாம். நம்ம பெயிண்டிங்கே பண்ண ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பைக் வச்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங்கில் பண்ணி தரணும், பண்ணி தருவீங்க? பண்ணி தரலாம். ஆக்சுவலி வந்து RX100 ஜாவா அண்ட் புல்லட் போயிட்டு இருக்கு. இந்த பைக் மட்டும் தான் பண்ணீங்களா, இல்லை வேறு பைக் பண்ண மாட்டீங்களா? சில பேர் லேம்பேட்டா கேட்டுருக்காங்க. பட் இப்போதைக்கு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 பைக் போயிட்டு. இப்போதைக்கு என்னென்ன பைக் போயிட்டு இருக்கு? RX100 ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, ப்ளஸ் புல்லட்ஸ் போயிட்டு இருக்கு. RX100 புல்லட்ஸ் ஜாவா பைக்ஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க. பெயிண்டிங் பண்ணணும், ரீஸ்டோரேஷன் பண்ணணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 2 RX100 பைக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட 2 தீம், 2 கான்செப்டில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து வண்டியோட சேஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து டேங்க் பிளாஸ்ட் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பெயிண்டிங் கேட்டாலுமே வந்து பெயிண்டிங் பண்ணி தருவாங்க. சப்போஸ் எனக்கு பெயிண்டிங் வேணாம் பிரதர், எனக்கு வந்து பவுடர் கோட்டிங் பண்ணித்தாங்க அப்படின்னா பவுடர் கோட்டிங்குமே வந்து பண்ணி தராங்க. ஸோ 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த பட்ஜெட். ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பெயிண்டிங்கா இல்லை வந்து பவுடர் கோட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிசைட் ஆகும். 2 தீமில் வந்து பைக்கில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்டில் பண்ணியிருக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு RX100ஓட டேங்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லி பிளாக் கலர். ஸோ பிளாக் கலர் வந்து உங்களுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஸ்டைப்ஸு ப்ளஸ் ஒயிட் ஸ்டைப்ஸு, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டிக்கரிங் கிடையாது, இது வந்து பெயிண்டிங்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதேமாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட லோகோ கேட்டாங்க, அவங்களோட பிராண்டிங்காக. ஸோ அதனால் அவங்களுக்கும் இந்த இடத்துல வந்து லோகோ போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதேமாரி நீங்கள் எந்த டிசைன் கேட்டாலுமே வந்து பண்ணி தருவாங்க. ஸோ டிபெண்ட் அந்த காஸ்ட் பொறுத்து உங்களுக்கு லோகோ எந்த அளவுக்கு ஏறுதோ, எந்த அளவுக்கு டிசைன் மாறுதோ, அந்தளவுக்கு ஒர்க் இருக்கும், அந்தளவுக்கு உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து மாறும். ஸோ இது வந்து ஒரு தீமில் வந்து பண்ணியிருக்காங்க, பிளாக் கலரு. ஸோ சூப்பராக இருக்குது இல்லையா, செம்ம கிளாஸியாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோட் வந்து நல்ல குவாலிட்டியான வந்து கிளியர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது ஒரு கான்செப்டில் வந்து பண்ணது. ஸோ இதோட சைட் ஷீல்டு அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட சைட் ஷீல்டு. ஸோ நீங்கள் என்ன டேங்கை வந்து கான்செப்ட் பண்ணீங்களோ அதே கான்செப்டில் வந்து உங்களுக்கு 2 சைட் ஷீல்டுமே வந்துடும். ஸோ இது ஒரு ஷீல்டு, இந்த ஒரு ஷீல்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்லேயே வந்து வந்துற ஷீல்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த வெஹிக்கிளுக்கான பிளாக் அவுட் இல்லையா, ஃபுல்லாக வந்து பிளாக் அவுட்டுன்றதால ஸோ அதோட ஸ்ப்ரிங்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே வந்து பிளாக் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்குது சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தளவுக்குலாம் வந்து வராது. ஸோ நல்ல குவாலிட்டியாக வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக காட்டின மாதிரி இப்போ நம்மக்கிட்ட வந்து ஃப்ரேம் இருக்குது, டேங்க் இருக்குது, சைட் ஷீல்டு நான் உங்களுக்கு காட்டினேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீம், ஒரு கான்செப்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர் தீமில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க ரெட் கலர். ஸோ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இனிஷியலாக பார்த்தோம் இல்லையா, ஸோ அதோட டிசைன் வேறு மாதிரி, இதோட டிசைன், இதோட கம்ப்ளீட் பேட்டர்ன் எல்லாமே வேறு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஸ்டிக்கர் கிடையாது. ஸோ இதுவும் வந்து பெயிண்டிங்லேயே வந்து ஃபுல் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ரெட் கலரு
ரொம்ப ஃபெராரி ரெட் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு வைப்ரண்ட்டாக தெரியுது, நல்ல ஒரு பிரைட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லோகோஸ் எல்லாமே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதோட கோட்டிங்கு, இதோட பெயிண்டிங் குவாலிட்டி, மேலே இருக்க கிளியர் எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ இதுக்கு இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து 2 சைட் ஷீல்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு. ஸோ அதே தீம் பேஸ்டு. ஸோ இப்போ ஒரு தீமில் பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்றதால ஸோ ரைட் பாக்ஸ், இது வந்து லெஃப்ட் பாக்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து செயின் கவரு, இது வந்து வீல் அப்பு, சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சில்வர் கலர், ஏன்னா வண்டிக்கோட மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் வந்து நம்ம மெயின் பிக்சர் வந்து பார்க்க போகிறோம். என்ன மெயின் பிக்சர் அப்படின்னா எஸ்ஹெச் எலக்ட்ரோ பிளேட்டிங் பார்த்தீங்கன்னா பிளேட்டிங் தான் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம பிளேட்டிங் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்பேர் இருக்குது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ ரிம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு கிளாஸியாக, எந்த அளவுக்கு ஒரு ஷைனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள், எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் கொடுக்குதுன்னா. ஸோ எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதேமாதிரி லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி இந்த வீல்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ரப்பர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து இந்த ரிம்மு வந்து ஈஸியாக வந்து கரோஷன் ஆகாது. ஸோ கரோஷன்னா ரஸ்ட்டு பிடிக்காது, துரு பிடிக்காது. ஸோ இது வந்து பேக், இது வந்து ஃப்ரண்ட், இது வந்து ஃப்ரண்ட் சைடு. உள்ளே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ரப்பர் பெயிண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா ரஸ்ட்டு வந்து வராமல் இருக்கும். ஸோ இதோட குவாலிட்டி வந்து, இதோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இவங்க வந்து இந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயில் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம ஒன் ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்டில் பார். ஸோ நம்ம வெஹிக்கிளோட ஹேண்டில் பார்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு க்ளோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சைலன்சரோட ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிளாஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், சரிங்களா. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் வரும் இல்லையா, ஹேண்டில் பாரில் வரும் அந்த காது. ஸோ இதுவுமே ரைட் சைடு அப்புறம் லெஃப்ட் சைடு 2 வரும். ஸோ 2மே இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுலேயும் வந்து உங்களுக்கு பெயிண்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்தளவுக்கு டீட்டெயிலாக இருக்கும் ஒர்க்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிளிக்கர். ஸோ இது பார்த்தீங்கன்னா கியர் லிவர்ஸ். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ஆகக்கூடாது, ஏன்னா இந்த இடம்லாம் வந்து தண்ணி போடும், அதெல்லாம் வந்து போடும். இதெல்லாம் வந்து யாருமே கவனிக்க மாட்டாங்க, அண்டர் சேஸில் வந்து வர மாதிரி இது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டீட்டெயிலாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பில்லியன் ஹோல்டர், ஸோ பேக் ரெஸ்ட்டு, இது வந்து பேக் ரெஸ்ட் இருந்தால் பேக் ரெஸ்ட்டு, இல்லை பில்லியன் ஹோல்டர் நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அந்த ஃபோக்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி நிக்கிலிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அந்த ஃபோக்ஸ்க்கு கம்பி பாருங்கள், இதெல்லாம் தெரியுது உங்களுக்கு ஃபோக்ஸ். ஸோ இது எல்லாமே நான் மொத்தமாக இருக்குது, நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோக்ஸுமே வந்து இண்டிவிஜுவலாக பண்ணி அதுக்கப்புறம் தான் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து அதோட டோட்டல் அவுட்புட்டே வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நெட்டு, போல்டு, ஒரு ஸ்ப்ரிங்கு கூட பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்ப்ரிங்கு கூட வந்து அந்தளவுக்கு டீட்டெயிலாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரிங்ஸு, இந்த மாதிரி நெட்டு, போல்டு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியோட கம்ப்ளீட் கிட்டு, சரிங்களா. ஸோ ரீஸ்டோரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் கிட்டே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சாரி கார்டு, ஸோ ஃபுட் ரெஸ்ட்டு அதிலே இருந்தது. ஸோ அந்த சைலன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ சும்மா பலன்னு இருக்கா. ஸோ இதை மாதிரி தான் வந்து உங்களோட RX100 தான் வந்து ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ சூப்பராக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். கிராஷ் கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து குரோமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வண்டிக்கு முன்னாடி வர கிராஷ் கார். ஸோ இது மாதிரி கம்ப்ளீட்டாக வண்டியில் A to Z வந்து இவங்க வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப்ஸ் தான் இது எல்லாமே. அவுட்லுக் எல்லாமே சூப்பராக இருக்குது.
பட் எவ்வளோ ப்ரோ காஸ்ட் ஆகும்? ஏன்னா எல்லாருமே அதை தான் வந்து கேட்குறாங்க, காஸ்ட் எவ்வளோ? காஸ்ட்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் புது பொருள்னா நம்ம இதுக்குன்னு இந்த காஸ்ட்னு சொல்லிடலாம். ஓகே சரிங்களா? இது வந்து பழைய பொருள். சரிங்களா? மெட்டீரியல் எந்த கண்டிஷனுக்குன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர்ஸ் வந்து ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க. இப்போ வெளிலேருந்து இப்போ வீடியோஸ் பார்த்து கால் பண்ணுறாங்கன்னா வெளிலேருந்து ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க. இல்லைன்னா பழைய ஃபோட்டோஸ் அனுப்புறாங்க, இல்லைனா புது ஃபோட்டோஸ் அனுப்பிச்சாலும் அது வந்து கிளாரிட்டியாக தெரிய மாட்டேங்குது. ஓகே அது நேரில் வந்து பார்த்தா தான் அது டிஃப்ரென்ஸே தெரியுது. அதனால் இதான் ரேட்டுன்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்ண முடியல. பட் அதுக்காக கஸ்டமர் என்ன சொல்லியாதுன்னா, சார் ஸ்டார்டிங் ஒரு ஃபுல் செட்டு பார்த்தீங்கன்னா 8,000 ஸ்டார்ட் ஆகும் சார். ஓகே சரி, ஸ்டார்டிங் 8,000 ஸ்டார்ட் ஆகும். செட்னா ஒரு வண்டி கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் 8,000 ஸ்டார்டிங். ஓகே போல்நெட் பார்த்தீங்கன்னா சில பேர் அதிகமாக போடுவாங்க, சில மெட்டீரியல் கம்மியாக சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னா போல்நெட் வந்து கிலோ 600 rupees. ஓகே மிக்சர் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எத்தனை 8,000 வந்துடும். அதிகபட்சம் இல்லைன்னாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 உள்ளே வந்துடும் உங்களுக்கு. ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள வந்து அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 குவாலிட்டி இருக்குது. இப்போ 8,000 to 10,000 அதுலேயே 2 குவாலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமரோட ஃபுல் செட்டு, அதாவது கொஞ்சம் செட்டு கொடுக்குறாங்க, அந்த செட்டு பார்த்தீங்கன்னா 5,000 to 4,000 முடிஞ்சு அதிகபட்சம் ஒரு 5,000 வச்சிங்கன்னா 5,000 + 60% ஆட் அப் ஆகும். அது வந்து இந்த ப்ளூ டைப் இப்போ நம்ம காட்டினது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டைப். அதில் பார்த்தீங்கன்னா 60% ஆட் அப் பண்ணுவோம். ஓகே அது 60% மெட்டீரியல் ஏற்ற மாதிரி நம்ம போல்நட்ஸ்க்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. மோஸ்ட்லி இன்னொன்று இருக்குது, காஸ்ட் கட்டிங்காக சொல்கிறேன். மோஸ்ட்லி இது ஓப்பனாக சொல்லக்கூடாது. ஓகே என்னென்னா அது போல்நெட் வந்து சில பேர் வந்து ஜிங்க்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சில பேர் நிக்கல் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் நான் ப்ரிஃபர் சொல்லிட்டு கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், நல்லா மெட்டீரியல் நல்லா மெயின்டைன் ஆகணும், லைஃப் வரணும்னா அவங்களுக்கு உள்ளே போகிற ஐட்டம், ஐ மீன் போல்நெட்ஸ் எல்லாமே உள்ளே ஸ்க்ரூ பண்ணுற ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஜிங்க் போட்டுக்கலாம். ஓகே சரிங்களா? இதே வந்து மேலே தெரியுற டூப்லெட்டில் வரும், இல்லை அந்த மேலே இந்த ஷாக் கப்ஸு ஓகே அந்த மாதிரி வெளியே அந்த அளவுக்கு தெரியிற பொருள் மட்டும் நிக்கல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது வந்து நல்லா கிளியராக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு த்ரெட் இஷ்யூஸ் இருக்காது. ஓகே இப்போ நிக்கல் போடும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து திக் ஆகிடும். ஓகே சரிங்களா? அதனால் வந்து த்ரெட்டும் இந்த மெக்கானிக்ஸில் பேர் வந்து டைட் பண்ணும்போது சிப் ஆகும். அப்போ வந்து சில அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பிஞ்சு வந்திருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை ஜி நம்ம வந்து த்ரெட்டு வந்து டைட்டாக இருக்குது, ஜி நம்ம உள்ளே போகிற ஐட்டம் வந்து அதிகமாக வந்து நீங்கள் ஷைனிங் கேட்குறது, ஷைனிங் அது எவ்வளோக்கு எவ்வளோ அதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு திக்னஸ் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி டைமிங் கொடுப்பாங்க. இதெல்லாம் வேணுன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஜிங்கே போய்க்கலாம். ஜிங்க் போனால் உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் கிளியர் ஆகிடும். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற ப்ரிஃபர் பண்ணுறது வந்து போல்ட் நெட்ஸ் வந்து ஜிங்க் போயிடுங்க, ஜிங்க் போட்டால் நல்லது. மீதி இருக்க அவுட்புட் பெரிய பெரிய ஸ்பேர்ஸ்க்கு எல்லாமே வந்து நிக்கல் போயிடுங்க. ஓகே, அதாவது அது உங்களுக்கு வந்து பட்ஜெட்லேயும் ஓகே ஆகிடும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மெட்டீரியலும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக கிளியராக இருக்கும். சரி பிரதர், இப்போது எனக்கு ஒரு டவுட் பிரதர், இப்போ இந்த 8,000 10,000 சொன்னீங்களே, அது ஃபுல்லாகவே வந்து நிக்கில் அந்த ஃபுல்லாக வந்து நிக்கில் கோட்டிங்கான அந்த பட்ஜெட்டா? ஆமாம், சைலன்சரு பெண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி கார்டு, எது இப்போ ஒன்றும் சொல்ல போனால் ஸ்ட்ரெயிட் பார் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கிராஸ் பார், அதுக்கேற்ற மாதிரி ரேட் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே சரிங்களா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மல் ரேட் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஓகே சரிங்களா? அது ஃபஸ்ட் குவாலிட்டி A1 குவாலிட்டி இன்ஃபார்ம் பண்ணல தானே. அதுவும் இல்லாமல் அதில் வந்து டிங்கரிங் சார்ஜஸ்னால் அது வந்து இந்த இதில் ஆடப் ஆகாது. ஓகே டிங்கரிங் ஒர்க்ஸ் எதாவது இருந்ததுன்னா, இல்லை பர்னிங் சார்ஜஸ் எதாவது இருந்ததுன்னா, ஆயில் ரிமூவ் பண்ணணும், பெயிண்ட் ரிமூவ் பண்ணணும், இதுலேருந்து ஆடப் ஆகாது, அதில் தனி சார்ஜஸ் வரும். ஸோ ஏன்னா டிங்கரிங் ஷாப்பில் கொடுத்தா அதுக்கான சார்ஜஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே அது மிடில் என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியாது. இப்போ இதுவும் சைலன்ஸர் கொடுப்பாங்க, சில சைலன்ஸர் வந்து உள்ள ஆயில் அதிகமாக இருக்கும், அதுக்கான சாண்ட்வாஷ் பண்ணணுமா, இல்லை வந்து நம்ம பர்ன் பண்ணி ரிமூவ் பண்ணணுமா, அதுக்கேற்ற மாதிரி அப்ஸ் என்னொன்று இருக்கும். ஸோ டிஃபன் சார் இப்போ நீங்கள் கொடுக்குற மெட்டீரியலை பொறுத்து வந்து மாறுபடும். ஸோ இதுதான் வந்து ஃபிக்ஸடு. பிரதருக்கு வந்து ஒரு 4,000 பண்ணணும்னா எனக்கு வந்து ஒரு 5,000 ஆகும், என்னோட வண்டியோட கண்டிஷனை பொறுத்து. ஆமாம். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து என்னால் ப்ரைஸ் வந்து இதுதான் ப்ரைஸ் ப்ரோ, இது கொடுத்தீங்கன்னா நான் பண்ணித்தரேன்னு சொல்ல முடியாத காரணமே உங்களோட வண்டியோட கண்டிஷன் என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் ப்ரைஸ் வந்து இங்கே சொல்ல முடியல. பட் இருந்தாலுமே நாங்கள் சில ப்ராடக்ட் வந்து ஸ்டாண்டர்டாக எடுத்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு புது ப்ராடக்ட்னாவே ஒரு ஸ்டார்டிங் ஒரு 8,000 ஒரு 10,000 கூட பண்ணலாம்ன்றது ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட் இந்த பட்ஜெட்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொன்னால். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரீஸ்டோரேஷன் பண்ணிங்கன்னா ஒரு பட்ஜெட் வந்து அலோகேஷன் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இருக்க தான் வந்து செய்யும். நம்ம நான் அந்த பைக் கண்டிஷனை பொறுத்து பெயிண்டிங்கே வந்துட்டீங்க. பெயிண்டிங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட ஒன்று இருக்குது. பட் அதாவது செய்ய போகிறது ஃபஸ்ட்டே சொல்லிட்டு அதுக்கு எது மாட்டேங்க இன்ஷால்லா ப்ராடக்ட் எத்தமே. ஆமாம், நீ பிளான் பெரிய பிளான் ஒரு வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பராக வந்து ஒன்று பண்ண போகிறோம். ஸோ என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ். சரிங்க, என்ன ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. கரெக்டாக பண்ணுறாங்களா பார்க்கலாம். இன்னும் ப்ரோ பண்ணிக்கலாம், கரெக்ட் தானே? இப்போ நீங்கள் ரீஸ்டோரேஷன் பண்ணுறீங்க, எனக்கு இந்த ஸ்பேர் வந்து கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கி தர முடியுமான்னு அதுவும் பண்ணுறீங்க. அதுவும் பண்ணுறோம். இப்போ வெளியூரில் இருக்காங்க, கஸ்டமர் வந்து ஃபாஸ்ட் அனுப்புகிறாங்க, மெட்டல் அவங்க டிஸ்மேண்டில் பண்ணி அனுப்பிச்சாலும் சரி, இல்லை வண்டி அனுப்பிச்சிட்டாலும் இங்கே மெக்கானிக்ஸ் இருக்காங்க, மெக்கானிக் சார்ஜ் தனியாக வரும். ஓகே சரிங்களா? அது வந்து மெக்கானிக் என்ன கண்டிஷனில் வண்டி போர் ஒர்க் பண்ணுமா,
இல்லை வந்து ஏதாவது உள்ள மெக்கானிக்கல் ஒர்க் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து இது பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சப்போஸ் அதுக்கு ஏதாவது இருக்காங்க. நீங்கள் சப்போஸ் பைப் வச்சிருக்கீங்க ரீஸ்டோர் பண்ணோம் நான் கைட்டு எல்லாத்தையும் மாட்டுமா ப்ரோ எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வண்டி அப்படியே எடுத்துன்னு விட்டீங்கன்னா நாங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துரும். பட் நீங்கள் பண்ணுறது நீங்கள் போய் ஒரு மெக்கானிக்கிட்ட பண்ணி என்ன சார்ஜஸ் ஆகுதோ அதை தான் வந்து பிரதராக வந்து ஒரு மெக்கானிக்கு கொடுக்க போகிறாரு. ஸோ அந்த சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அலைச்சல் இருக்காது. ஸோ ஒரே இடத்துல வந்தோமா ரீஸ்டோரேஷன் பண்ணோமா ஸோ வண்டியை ஜாலியாக ஓட்டணுமான்னு இருக்கும். என்ன ப்ரோ அவ்வளோதான். எதுக்கு நம்ம போயிட்டு மெக்கானிக்கு ஒரு இடத்துல போய் அலையணும் அந்த ஸ்பார் டைம். ஸோ இன்னைக்கு வந்து டைமே இல்லை சுத்தமாக யாருக்குமே. அந்தமா ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஸோ உங்கள் கடைக்கு வந்தோமா வண்டியை விட்டோமா ரீஸ்டோரேஷன் பண்ணி வண்டியை ஜாலியாக ஓட்டணுமா அவ்வளோதான். ஆமாம். என்னோட வண்டி ரீஸ்டோரேஷன் பண்ணோன்னா எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு ஃபுல் பேமெண்ட் பண்ணணுமா இல்லை எப்படி பிரதர் அந்த ப்ராசஸ் ஆகும்? எவ்வளோ நாட்கள் ஆகும் பிரதர் டியூரேஷன்? அது வண்டி கண்டிஷனை பொறுத்து இருக்குது. சரிங்களா, வண்டி கண்டிஷன் ப்ளஸ் வந்து ஸ்லாட் அலோகேட் பண்ணிட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வரும்போது என்ன ஸ்லாட் புக்கிங்கில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டைமிங் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே ஓகே சரிங்களா. அதுவும் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பொருள் போட்டு ஆமாம் ஓகே இப்போ நீங்கள் வந்து பொருள் கொண்டு வரீங்க, அந்த பொருள் வந்து கொஞ்சம் ஓகே நல்லா இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபினிஷிங் அது 10 daysக்குள்ளே முடியும். இல்லை கொஞ்சம் ஒர்க் பட்டதாக இருந்தால் டிக்கனிங் ஷாப் அனுப்புவோம், அங்கே டிலே ஆகும். அங்கேயே அதே மாதிரி நிறைய க்ளவுட் இருப்பாங்க. அங்கே டிலே ஆகிறதுனால இங்கே கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். சரிங்களா. பெயிண்டிங் ஜாப்ஸ் அதே மாதிரி தான். பெயிண்டிங் ஜாப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்தோடனே பேட்ச் ஒர்க் பண்ணி பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே சாண்ட் பிராஸ் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கும் ப்ராசஸ் இருக்குது. ஓகே பெயிண்டிங் ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் சாண்ட் பிராஸ், டிங்கரிங், பேட்ச் ஒர்க், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் கொடுப்பாங்க. ஓகே அதுக்கான டைம் டியூரேஷன் காயறதுக்கு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மழை சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகுது போல் சம்மர் சீசன்லேயே மாறி சீசனே மழை வருது. அதனால அதுக்கேற்ற மாதிரி பெயிண்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைமிங் எலோகேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். பட் ப்ரிஃபரபிள் நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10 daysல முடியுதா சார், ஒரு 15 days ஆகும் சொல்லிடுறது. ஓகே அது சேஃபாக சைடாக சொல்லிடுறது. அதுக்கேற்ற மாதிரி பட் ஆனால் நீங்கள் சொல்கிற டேட்ஸ்லேருந்து கரெக்டாக அதை முடிச்சு கொடுத்துருவீங்க. அது மேலே ஆகாது. அதுக்கு சொல்ல முடியாது. உதாரண பொறுத்து அது தெரிய முடிச்சு மழை பெய்யுது அப்படின்னா பெயிண்ட் அடிச்சா எங்கே காய்ஸ் காயும். ஸோ அதை பொறுத்து தான் சில டைம் அன்பிரடிக்டபிள் வெதரை பொறுத்து மாறும். ஆமாம் ஓகேவா. பட் மோஸ்ட்லி அதுக்குள்ளேயே கொடுத்துற பார்த்துரு மோஸ்ட்லி அதுக்குள்ளேயே கொடுத்துருவீங்க. இப்போ உங்கள் வீடியோ பார்த்துருக்க கஸ்டமர்ஸ்க்கு ஜஸ்ட் உங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். 10% டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை க்ரோமிங்கும் பண்ணீங்க பெயிண்டிங் எல்லாமே பெயிண்டிங் எல்லா சர்வீஸ் நீங்கள் என்ன சர்வீஸ் சொன்னீங்க எல்லாத்துக்குமே 10% டிஸ்கவுண்ட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா A1 குவாலிட்டி இருந்தால் அதுக்கு அது கண்டிப்பாக வந்து A1 குவாலிட்டியில் 10% டிஸ்கவுண்ட் தரேன். நார்மலில் வந்து அதுக்கு பொருள் என்ன கண்டிஷனுக்கு தெரியாது, அதனால தான் அதில் இது பண்ண முடியும். A1 குவாலிட்டி கண்டிப்பாக 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஓகே ஃபஸ்ட் குவாலிட்டி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபரை 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணதை காட்டணும். ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணதை காட்டணும். சரிங்களா. ஸோ அதுவும் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதேமாரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து அப்கமிங் வரும்போது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதேமாரி ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கோங்க. ஸோ இந்த ஷாப்போட ஃபோன் நம்பர் வந்து கீழே ஸ்க்ரோல் ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஷாப்போட லொக்கேஷன் ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. பிரதரோட இன்ஸ்டா பேஜும் இருக்குது. ஸோ இன்ஸ்டாலையும் போனீங்கன்னா அவர் ஆல்ரெடி நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை இந்த ட்ரஸ்ட் பண்ணிக்கிற உங்களோட ஒர்க்கை கொடுக்கலாம். என்ன மோஸ்ட்லி நான் வந்து பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் மெட்டீரியல் பார்த்து தான் நம்ம இது பண்ணுறது. அதுக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன் கஸ்டமர் இது சார் இப்போ இந்த மெட்டீரியல் பண்ண இஷ்யூஸ் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீ இன்ஃபார்ம் பண்ணுவேன். பட் கஸ்டமர் அதை பண்ணிவிட்டு இல்லை சார் இது சாட்டிஸ்ஃபை ஆகும் பார்த்து இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஓகே சொல்லக்கூடாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா சார் இதை போட்டால் அது ஒர்த்தபிள் இல்லை. ஓகே ஒவ்வொரு டேஸ்ட் ஓகே தான் நீங்கள் எடுத்துக்கலாம். பிரதர் பிரதர் வந்து என்னவோ ஏன்னா பிரதர் வந்து அஸ் ஏ ரைடர் சரியா. ஸோ நிறைய ரைட்ஸில் போயிட்டு இருப்பாரு. அதனால் ரைடருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக எல்லாமே என்ன இதுவோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக உண்மையாக சொல்லி ஒர்க்கை வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துறாரு. ஸோ ஒரு மறைச்சோ இல்லை காசு அதிகமாக வச்சோ அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் இல்லை. ஸோ அதனால் ஜென்யூனாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அவர் ஒர்க்கை. ஸோ அவர் இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண ஆல்ரெடி ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம டிசைனிங்க டிஸ்கவுண்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ். பை சார்.